ஆபீஸ் முடிய 10 நிமிடம் இருக்கும். பக்கத்து சீட் ரமணி வந்து சொன்னாள். கண்மணி, ராஜாராமன் வந்திருக்காரு. இப்பதான் பார்த்தேன், காரிடார்ல உட்கார்ந்திருக்காரு. ராஜாவா? எதுக்கு? இன்னும் நிச்சயதார்த்தத்துக்கு 4 நாள் இருக்கிற நிலையில ஏதாவது தகராறு பண்ணுவானா? உடல் ஒரு முறை நடுங்கியது. எதுக்கு வந்திருப்பான் ரமணி? என்ன கேட்டா? உன்னை பார்க்கதான் இருக்கும். எழுந்து வெளியே வந்தாள். காரிடரில் இருந்த பெஞ்சில் ராஜாராமன் உட்கார்ந்திருந்தது தூரத்திலிருந்தே தெரிந்தது. பளிச்சென்று சாந்த ஸ்வரூபியான முகம். அவன் தன்னை முதலில் பெண் பார்க்க வரும்போது அந்த முகம்தான் அப்படியே சப்பென்று மனதில் படர்ந்தது. ஆனால் அவன் மனது அவ்வளவு சாந்தமானது இல்லை என்று கல்யாணமான 4ஆம் நாளே புரிந்து போனது. எனக்கு எதுக்கு இட்லி பொடியில நல்லெண்ணெய் கொட்டின? எனக்கு உருக்குன நெய் தான் பிடிக்கும்னு தெரியாதா என திருமணமான 3ஆம் நாளே புது மனைவி என்று கூட பாராது சண்டைக்கு வந்தவன். சும்மா எதுக்கு அம்மா வீடுன்னு தொணக்கிற? வேணும்னா நீயே போயிட்டு வாயேன் என ஒரு சாந்தமான ஞாயிற்றுக்கிழமை அன்று அசாந்தமாய் கத்தியவன். நிபா பிறந்த பிறகு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சச்சரவு முளைத்தது, முற்றியது. மிக அல்பமான விஷயத்துக்கு. அவன் ஷூ சாக்ஸை மாற்றி வைக்காததற்கு. என்னடி பண்ற? மனுஷன் ஒரே சாக்ஸை எத்தனை நாள் போடுறதாம்? இத மாத்தி தொலைச்சா என்ன? இவள் சம்பந்தமாக எந்த ஒரு குற்றமும் இல்லாத போதும் அவன் குரலை ஓங்கின விதம் இவளையும் ட்ரிகர் செய்து ஓங்க வைத்தது. ஏன், ஒரு நாள் நீங்களே தோச்சு போட்டு புதுசா மாத்திக்கிட்டா என்ன? குடி முழுகி போயிடுமா? ஆமா, முழுகிடும். உன் முகத்தை பார்த்தாலே முழுகிடும். சாக்ஸை அவள் முகத்துக்கு நேரே தூக்கி எறிந்தான். நிபா ஒன்றும் புரியாமல் மலங்க இருவரையும் பார்த்தாள். அவளை கிளப்பி கிரெஷில் விட வேண்டும். விடும்போது கழுத்தை கட்டிக்கொண்டு அம்மா என்பாள். கண்ணில் நீர் நிறைந்திருக்கும். அந்த கணமே இவனோட என்ன வாழ்க்கை, இதுல இந்த வேலை வேற. வேலைய விட்டுடலான்னா ராஜாராமன் விடுவானா என்ன? விடமாட்டான். உயிரே போனாலும் அவனுக்கு தேதி சம்பளம் முக்கியம். ஒரு வாட்டி தன் நண்பன் கிட்ட இவ வேலைக்கு போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான்டா கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன் என தன் காது படவே பேசியது நினைவுக்கு வந்தது. கோபக்காரனாக இருந்தாலும் ராஜாராமனிடம் சில நல்ல விஷயங்களும் இருக்கத்தான் செய்தன. பெண் குழந்தை என்றவுடனே முகம் தூக்கும் மனிதர்களிடையே பெண் குழந்தைதான் வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் மனசு இருந்தது அவனிடம். நிபா பிறந்ததும் 1 மாதம் லீவ் போட்டு ஊருக்கு வந்தான். வாரி விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கினான். என் பிள்ளை இப்பவே குழந்தை நிபாவுக்கு கல்யாண சீரே சேர்த்துடுவான் போல என ராஜாவின் அம்மா தன் முகத்தில் பெருமிதத்தோடு கிண்டல் அடிப்பாள். சேத்தா என்னவா, ஏன் குழந்தம்மா? நிபாவை உச்சி மோர்ந்து முத்தமிட்டு கட்டிக்கொண்டான். நிபாவும் அவனிடம் ஒட்டி கொண்டதில் ஆச்சரியமே இல்லை. அந்த ஒட்டுதலினால்தான் அவனிடம் இருந்து பிரிந்த போது நிபாவிடம் அப்படி ஒரு பாதிப்பு தெரிந்தது. ராஜாராமனிடமிருந்து 1 வருடம் பிரிந்திருந்தால்தான் விவாகரத்து கிடைக்கும் என்றவுடன் கண்மணி அம்மா வீட்டுக்கு வந்தாள். செங்கல்பட்டிலிருந்து தினமும் ஆழ்வார்பேட்டை வரை போய் பேங்க் வேலை முடித்து வீடு வர 8 ஆகிவிடும். நிபா சாப்பிடவே இல்ல கண்மணி என்பாள் அம்மா. நிபா முகத்தில் மகிழ்ச்சியே இல்லாமல் மூலையில் ஒண்டி இருப்பாள். கண்மணி பக்கத்தில் போய் தலையில் கை வைத்ததும் சுருண்டு கொள்வாள். ஏண்டா சாப்பிடல? அம்மா, ஏம்மா நாம இங்க இருக்கோம்? எனக்கு என் அப்பா வேணும்மா. வருவார்டா, சாப்பிடு, வருவார். பொய், நீ இனிமே அப்பாட்ட கூட்டிட்டே போக மாட்ட. நீ பிரிஞ்சிட்ட. பாட்டி சொல்லிட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரியும். மடியில் முகம் புதைத்து கேவினாள். அதுக்காக சாப்பிடாமலே இருக்க போறியாமா? பசிக்கல. நிபாவை தூங்க வைத்த பின் முன்னறைக்கு வந்தாள். அம்மா கோபத்தோடு உள்ளறைக்கு செல்ல, அப்பா, கண்மணி, சொல்றேன்னு தப்பா நினைக்காதம்மா. நிபா ரொம்ப ராஜாவை தேடுறாமா. தெரியுதுப்பா, அவகிட்ட அவரு ரொம்ப பாசமா இருப்பார் இல்லையா?
வாரமானா பார்க்கு பீச்சுன்னு அழைச்சிட்டு போவார் இல்லையா, அதான்ப்பா. அவளுக்காகவாது நீ உன் முடிவை மாத்திக்கலாம் இல்லையாம்மா? அப்பா, உங்களுக்கு இன்னுமா புரியல? நாளும் பொழுதும் சண்டை, தூக்கி எறியறது, கோவம், சச்சரவு, இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவ வாழறத விட சாப்பிடாம வாழ்றதே நல்லதுப்பா. உன் இஷ்டம் கண்மணி. என்னப்பா இவ்வளவு சொல்றேன், உங்களுக்கு புரியலையாப்பா? அப்பாவுக்கும் தெரியும். நடுநிசியில் கண்மணியை கோபத்தில் வீட்டை விட்டு ராஜாராமன் துரத்தி விட்டது. பெரியவர்கள் பேசியும் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அவன் மசியவில்லை. கண்மணியை எல்லார் முன்னிலையிலும் மன்னிப்பு வேறு கேட்கச் சொன்னான். இனி ஒழுங்காக இருப்பதாக சொல்லச் சொன்னான். கண்மணி பிடிவாதமாய் மறுத்து லாயர் நோட்டீஸ் அனுப்பினாள். அதற்கு அப்புறம் பதிலுக்கு அவன் பதில் நோட்டீஸ் அனுப்ப எல்லாம் கண்ணிமைக்கும் நொடியில் நடந்தது போல இருந்தது. நிபா கண்மணியிடம் இருப்பதாக ஜட்ஜ்மெண்ட் வாங்கிக் கொண்டு கோர்ட் வாசலில் பிரிந்தார்கள். அதற்கு பிறகு அவனை அவள் பார்க்கவே இல்லை. பார்க்கும் சந்தர்ப்பத்தை தந்துவிடாதே என்று தினமும் கடவுளிடம் வேண்டினாள். நிபாக்கு மட்டும் தகப்பனின் உறவு இல்லாதது துல்லியமாக தெரிந்தது. அம்மா, ஸ்போர்ட்ஸ் டேக்கு எல்லாரும் அப்பாவோட வருவாங்கம்மா, நம்ம என்ன செய்யலாம் என பதிலே இல்லாத ஒரு கேள்வியை கேட்பாள் நிபா. வேர் இஸ் யுவர் ஃபாதர் ஒர்க்கிங்னு மிஸ் கேக்குறாங்கம்மா, என்ன சொல்றது? கண்மணி மௌனமாக அழுவாள். கண்மணியின் அப்பா மிகவும் நிதானமாக யோசித்து கண்மணியிடம், கண்மணி, ஒரு ரிக்வெஸ்ட்மா, நீ ஏதாவது செய்யணும்மா. உனக்கும் எங்க காலத்துக்கு அப்புறம் ஒரு துணை வேணும். கடைசி காலத்துல ஒரு வாய் பேச்சுக்காவது ஒரு துணை வேணுமா? எல்லாத்துக்கும் மேல நிபாக்கு ஒரு தகப்பன். என்ன சொல்றீங்கப்பா? எத்தனையோ பேரு முதல் மேரேஜ் சக்சஸ் ஆகாம ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? பிடிவாதம் வேண்டாம் கண்மணி, மேட்ரிமோனியல்ல கொடுக்கட்டா? உங்க இஷ்டம் என்றாள் கண்மணி. பதிந்து வைத்தார் அப்பா. பதிலுக்கு பலவிதமான வரன்கள் வந்தன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருந்தன. வேலையை விட்டுவிடும்படி சிலர் கேட்டனர். சிலர் வரும்போதே மாச சம்பளம் எவ்வளவு என கேட்டனர். ஒருவன் வாரமானால் பப் போக வேண்டியிருக்கும், அதற்கு சம்மதமா என கேட்டான். இப்படி ஒன்றுமே ஒத்து வராத சூழ்நிலையில் எனக்கு 2 குழந்தைகள், வயது 38, ஐடியில் உத்தியோகம் என்று வந்த ஜாதகம் அப்பாவை கவர்ந்தது. என்னம்மா சொல்ற? குழப்பமா இருக்குப்பா. செகண்ட் மேரேஜ்னு தீர்மானிச்சப்புறம் குழம்ப கூடாது கண்மணி. உங்க இஷ்டம்பா. அப்பா போட்டோ பார்க்க சொல்லி மிகவும் கட்டாயப்படுத்தினார். போட்டோ எல்லாம் பார்க்கவில்லை கண்மணி. யாரானா என்ன, நிபாவுக்கு ஒரு அப்பா, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? உனக்கு புருஷன் இல்லையா என்று ஏனோ மனசு நடுங்கிற்று. நிபாவையும் தன் பிள்ளை போல நடத்துவானா? ராஜாராமன் மாதிரி இவனும் வேறு விதமான சைக்கோவாக இருந்தால்? என்ன நினைப்பு இது? தான் வேண்டாம் என்று விலகி வந்த காரணம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிவிடக் கூடாது என்று நினைப்பதும் நியாயம்தானே? நீ பேசணுமா கண்மணி? வேணாம்பா. பேசிக்கலையே நான் அப்புறம் வருத்தப்படக்கூடாதுமா. பேசுனா என்ன, பேசலன்னா என்ன? நிபாவ உன் குழந்தைய போல பாத்துக்குவியா? அவன் நிச்சயம் சரின்னு தான் தலையாட்டுவான். நீ என் குழந்தைங்களுக்கு நல்ல தாயா இருப்பியான்னு திருப்பியும் கேட்பான். சரின்னு தலையாட்டணும். என்ன தலையாட்டினாலும் கல்யாணத்துக்கு அப்புறமே விஸ்வரூபம் தெரியும். இப்ப என்ன பேசி என்ன பயன்? மனம் விரக்தியில் அழுதது. அவள் எவ்வளவோ சொல்லியும் ஒரு முறை நேராக பார்க்க அழைத்து கொண்டும் போனார் அப்பா. சொன்னார் போலவே அதே மாதிரி உரையாடல்கள். மனம் முழு மகிழ்ச்சியோடெல்லாம் துள்ளி குதிக்கவில்லை கண்மணிக்கு. சதா எப்போதும் ஏதோ ஒரு சிந்தனையிலேயே பொழுதை கழித்தாள் கண்மணி. கண்மணி, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சான். அடுத்த வெள்ளிக்கிழமை வராங்களாம். சின்னதா நமக்குள்ளேயே நிச்சயம் பண்ணிக்கலாம்னு. ஆபீஸ் விட்டு வீடு நுழைகையிலேயே அம்மா பின்னாடியே வந்து சொன்னாள். நிபா கிட்ட சொல்லிட்டியா? சொல்லணும். நாளைக்குள்ள சொல்லிடுறேன். சந்தோஷப்படுவா. சந்தோஷப்படுவாளா அழுவாளா என தெரியவில்லை. ஏன், எனக்கே எந்த உணர்ச்சியும் இல்லையே.
இப்படியாக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்க, இந்த நேரம் பார்த்து ராஜாராமன் ஏன் தன்னை தேடி வர வேண்டும்? எதற்காக? எப்படி இருக்க? சாரி, எப்படி இருக்கீங்க? ராஜாராமன் வார்த்தைகளை தேடி திணறினான். இன்னும் அந்த சாந்த ஸ்வரூப முகம் அப்படியே இருந்தது. ஆச்சரியமாக இருந்தது. அவனுக்கு என்ன, பேருக்கேத்தா போல ராஜா போலத்தான் இருக்கான். என்ன போல இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிருப்பான் இந்நேரம். ஏதாவது ஜாயிண்ட் பேங்க் அக்கவுண்ட் பிரச்சனையா இருக்குமோ? கையெழுத்து ஏதாவது தேவையா இருக்கும், வந்திருப்பான். கண்மணியின் மூளைக்குள் என்னவெல்லாமோ ஓடின. இருவரும் பரஸ்பரம் விசாரித்த பின் அவன் கேட்ட முதல் கேள்வி, நிபா எப்படி இருக்கா? உங்களை ரொம்ப தேடுறா, அழறா என்றெல்லாம் சொன்னால் எனக்குத்தானே தோல்வி. நல்லா இருக்கா, ஒரே வார்த்தையில் முடித்தாள். நல்லா படிக்கிறாளா? தேவையில்லாத கேள்வி, இருந்தாலும் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரா, என்ன விஷயம் என சொல்லி பட்டென்று நேரடியாக விஷயத்துக்கு வரவழைத்தாள். அப்படி படார் என்று கேட்டிருக்க கூடாதோ என்று தோன்றிற்று. வேறு வழி இல்லை. அவன் பேசுவதை பார்த்தால் எதற்கும் தன்மேலே பாய வந்திருப்பது போல் தெரியவில்லை. வந்து எப்படி ஆரம்பிக்கன்னு தெரியல, சீக்கிரம் சொல்லுங்க, நிறைய வேலை இருக்கு, மேனேஜர் தேடுவாரு. உங்களுக்கு கல்யாணம்னு யார் சொன்னா? ஆக்சுவலி வெங்கட்டோட ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு தான். தற்செயலா வெங்கட் அனுப்பிச்ச போட்டோவை காட்டினா. ஓ, கல்யாணம் நிச்சயம் ஆக போறதுல சந்தோஷம். ஆனா ஆனா நிபா நிபா வந்து வெங்கட் கிட்ட, உங்களுக்கு என்ன, அவர் நல்லா வச்சுப்பார். இல்ல கண்மணி, முதல்ல கொஞ்ச நாள் மாமா அத்தை கிட்ட விட்டு படிக்க வைக்க போறதா சொன்னானா. அதான் என்கிட்டயே வளரட்டும்னு. அவன் சொல்லி முடிப்பதற்குள் கண்மணி அதிர்ந்தாள். இவன் குழப்ப வந்திருக்கிறானா அல்லது நிஜமாகத்தான் சொல்கிறானா? நாம 2 பேரும் இருந்தும் அவ அனாதையா ஆயிடக்கூடாது கண்மணி. நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஆட்சேபனை இல்ல. ஆனா நிபா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது பாரு. உன்கிட்டயுமே அவ வளரலன்னா என இழுத்தான். நான் இதெல்லாம் நம்ப தயாரா இல்ல. என்கிட்டலாம் யாரும் அப்படி சொல்லலையே. நான் பொய் சொல்லல கண்மணி, நீ இத நம்பணும். முதல்ல யாருமே அதை அப்படி சொல்ல மாட்டாங்க, அப்புறம்தான் மெதுவா சொல்லுவாங்க. நீ நிபாவுக்காக. கண்மணி மௌனமாக இருந்தாள். நிபாக்காக நாம அப்பவே வீணா வார்த்தைகளை தவற விடாம இருந்திருக்கலாம் கண்மணி. தப்பு பண்ணிட்டோம். இப்போ நான் ரொம்ப உணர்ந்துட்டேன். யோசிக்கணும் என்றாள் கண்மணி. யோசிங்க, எப்பனாலும் போன் பண்ணுங்க. அவன் சட்டார் என்று திரும்பி நடந்தான். அவனுடைய சாந்த ஸ்வரூப முகம் அப்படியே இருந்தது. இவன் சொல்வதும் உண்மையாய் இருக்குமா? கல்யாணத்துக்கு பிறகு நிபா உன் அப்பா அம்மா கிட்டே இருக்கட்டும்னு வெங்கட் சொல்லிட்டா, திரும்பவும் விவாகரத்தா? விவாகரத்து என்பது என்ன, கிச்சு கிச்சு தாம்பாளமா? வீட்டுக்குள் நுழைந்த போது அம்மா அமைதியாய் சாப்பாட்டு தட்டை நீட்டினாள். நிபா எங்கம்மா? விஷயம் சொன்ன, ரொம்ப அழுதா, ரூம்ல படுத்திருக்கா. சாப்பாட்டை கீழே வைத்துவிட்டு படுக்கை அறைக்கு ஓடினாள். எத்தனை போராட்டம் இவளுக்குள்! இந்த சின்ன வயதில் இந்த பிஞ்சு மனதுக்கு இத்தனை சோகத்தை தந்துவிட்டேனே. ஓடியாடி விளையாடி தந்தை மீது உப்பு மூட்டை ஏறி ஜாலியாக எந்த கவலையும் இல்லாது பட்டாம்பூச்சி போல சிறகடிக்க வேண்டிய என் ராஜாத்தியை இப்படி மனம் நோக செய்து விட்டேனே. ராஜா சொன்னது போல் இவளுக்காகவாது பொறுத்து கொண்டு போயிருக்கலாம், சண்டைகளை தவிர்த்திருக்கலாம். கதவை திறந்தாள். நிபா கையில் எதையோ மடக்கி வைத்து படுத்திருந்தாள். நிபா நிபா கூப்பிட்டதும் சட்டென்று தலையணை உறைக்குள் அதை மறைத்தாள். சட்டென பற்றி அதை இழுக்க நிபாவின் முதல் பிறந்த நாளில் ராஜா, கண்மணி, நிபா நின்றபடி எடுத்த போட்டோ. எத்தனை சந்தோஷமான நிபாவின் முகம்! அம்மா! நிபா கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதாள். பிறகு அமைதியானாள். கண்மணிக்கு ராஜாராமனின் அந்த சாந்த ஸ்வரூப முகம் நிபாவின் முகத்தில் நிழலாடியது. அழாத நிபா, அதுக்கென்ன, இதே மாதிரி ஒரு போட்டோவை நாளைக்கு எடுத்துடலாமா?
நிபா அப்படியா என்பது போல சிரித்தபோது ராஜாவின் நிழல் எங்கேயோ அவள் முகத்தில் இன்னும் படர்ந்தாற்போல் இருந்தது. பின்னாடி இதையெல்லாம் நின்று கண்கலங்க பார்த்து கொண்டிருந்த அப்பா சொன்னார், கண்மணி, குடும்பங்கிறது சண்டை சச்சரவே வராத ஒரு ஐடியல் விஷயம் இல்லம்மா. சண்டெல்லாம் சகஜமா வரும் போகும். உண்மையிலே அப்படி வரணும் போகணும். ஆனா நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைன்னு தாங்கி பிடிக்கிற தூணா கணவனும் மனைவியும் நம்ம குழந்தைன்னு அந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஒத்துமையா ஸ்ட்ராங்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையான ரெஸ்பெக்ட் கொடுத்து இருந்துட்டா விவாகரத்து என்கிற பேச்சுக்கே இடமில்லாம போயிடுமா? எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் அந்த ஒரு விஷயம் மட்டும் ஒரு ஃபல்க்ரம் மாதிரி மத்த எல்லாத்தையும் விட்டு கொடுத்தல் மறத்தல் மன்னித்தல்னு ஆகி குடும்பங்கிற கோடு நேர்கோடாவே ஓடிக்கிட்டு இருக்குமா என கலங்கிய கண்களை துடைத்து கொண்டே விபாவை தூக்கி, நாளைக்கு உன் அப்பா வருவாருமா என்றார். அவர் நெஞ்சில் கடவுளே, அடுத்த ஜெனரேஷன் நன்றாக வளரும் என்கிற நம்பிக்கை துளிர்விட்டது.